இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய இளைய மகன் ரோஹித ராஜபக்ச அவர்கள் சுப்ரீம் சட் என்று சொல்லப்படுகிற ஒரு சேட்டலைட் செய்மதிய விண்வெளிக்கு அனுப்பியிருந்தவர். இன்றைக்கு இதற்கு பின்னணியில் இருக்கிற பலவிதமான சர்ச்சைகள் தொடர்பில் இலங்கையினுடைய BOI போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்டினுடைய பணிப்பாளர் நாயகம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு விசாரிக்கப்பட போகிறார். இலங்கையினுடைய மொத்த அரசியல் வரலாற்றில் இது முதல் தடவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த சுப்ரீம் சட்டுக்கு பின்னணியில் என்ன நடந்தது? ஒரு அரசியல் குடும்பத்துக்கும் ஒரு விண்வெளி செய்மதிக்கும் இடையில எப்படி தொடர்புகள் ஏற்பட்டது? இது சார்ந்து என்னென்ன கதைகள் எல்லாம் சொல்லப்படையில எப்படிப்பட்ட விடயங்கள் மறைக்கப்பட்டிருக்குதுன்றதை பற்றி தான் இந்த காணொளியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பு நாங்கள் போடக்கூடிய சகல காணொளிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல் இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா 2012ஆம் ஆண்டு மே மாதம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்தில் இலங்கையில் சுப்ரீம் சட் என்று சொல்லப்படுகிற ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்படுது. இந்த நிறுவனம் 2 அமைப்புகளை பங்குதாரர்களாக கொண்டிருந்தது. ஒன்று 80% பங்குகளோட சுப்ரீம் குளோபல் ஹோல்டிங் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் RM மணிவண்ணன் அவர்களும் அவரோட ஜெயா சுதீர் ஜெயராம் என்று சொல்லப்படுகிற ஒரு மலேசிய நபரும். இரண்டாவதாக 20% பங்குகளோட சுப்ரீம் SL இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். இவர்கள் நாங்கள் இலங்கை இருந்து முதலாவது செய்மதியை ஏவ போறோம், அதாவது சுப்ரீம் சட் 1 என்று சொல்லப்படுகிற ஒரு சேட்டலைட் விண்வெளிக்கு ஏவ போறோம் என்று சொல்லி ஒரு பகிரங்கமான அறிவிப்பை வெளியிடுறார்கள். இதற்காக இந்த செய்மதியினுடைய சீஃப் டெக்னிக்கல் டைரக்டராக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய இளைய மகன் ரோஹித ராஜபக்சவை இந்த RM மணிவண்ணன் அவர்கள் நியமிக்கிறார். இங்குதான் ஒரு விண்வெளி செய்மதிக்கும் ஒரு அரசியல் குடும்பத்துக்கும் இடையில முதலாவது தொடர்புகள் ஏற்படுத்தப்படுது. இதற்கு பிறகு இலங்கையில் இது மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுது. இலங்கையினுடைய முதலாவது விண்வெளி விஞ்ஞானி இந்த ரோஹித ராஜபக்ச தான் என்று சொல்லியும் இது இலங்கை மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு கௌரவம், நாங்கள் இதை நினைத்து பெருமைப்படணும் என்று சொல்லி பலவிதமான பாராட்டு மலைகள் பொழியப்படுது. ஆனா இங்க வைக்கப்பட்ட ஒரு முதலாவது கேள்விதான், எல்லாமே சரி, ஆனா இதற்கான பணம் எங்க இருந்து பெறப்படுது என்று சொல்லி கேட்கப்படேக்க அதற்கு அந்த சுப்ரீம் சட் நிறுவனம் நாங்கள் BOI போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல பதிவு செய்து 1.8 பில்லியன் ரூபாய்களை நாங்கள் முதலீடு செய்கிறோம் என்று சொல்லி அறிவிச்சிருந்தது. அதே போல இந்த சுப்ரீம் சட்டினுடைய நிறுவன கணக்கில் ஒரு மிகப்பெரிய தொகை கடன் தொகையாக வைப்பு செய்யப்படுது. இதற்கு பிறகு ஒரு சில மாசங்களிலேயே நாங்கள் அந்த சுப்ரீம் சட் 1 என்று சொல்லப்படுகிற செய்மதியை வெற்றிகரமாக விண்வெளிக்கு ஏவி இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நிறுவனம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்குது. என்ன இருந்தாலும் இந்த நிறுவனத்தினுடைய கணக்குகளை சரிபார்க்க போயிருக்க அங்க இவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த கடன் தொகை ஒரே வருடத்தில் இல்லாமல் போனதும் கண்டுபிடிக்கப்படுது. அதாவது 2012ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது, ஆனா 2013ஆம் ஆண்டு எந்த குறிப்பேடுகளையும் எந்த பதிவுகளையும் அந்த கடனுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி எந்த தகவல்களும் இல்லை. இதற்கு பிறகு இது சார்ந்து கொஞ்சம் ஆழமாக தேடி பார்க்க 2 சர்ச்சைக்குரிய விடயங்கள் தெரிய வருது. ஒன்று இந்த சுப்ரீம் சட் 1 என்று சொல்லப்படுகிற செய்மதி, இரண்டாவது அந்த நிறுவனத்தினுடைய ஒரு பங்குதாரர் ஜெயா சுதீர் ஜெயராம பற்றி. என்ன விடயம் என்று சொன்னா இலங்கையிலிருந்து இவர்கள் ஏவினதாக சொல்லப்படுகிற அந்த சுப்ரீம் சட் 1 என்று சொல்லப்படுகிற செய்மதி இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய இளைய மகன் ரோஹித ராஜபக்சவால வடிவமைக்கப்பட்டதோ அல்லது இலங்கையில வச்சு கட்டமைக்கப்பட்டதோ கிடையாது. அதற்கு பதிலாக இவர்கள் சைனாவினுடைய சைனா சட் 12 என்று சொல்லப்படுகிற ஒரு செய்மதியை இலங்கையினுடைய சுப்ரீம் சட் 1 என்று பெயர் மாற்றி அதை பிராண்டிங் செய்ததாக ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதே போல இந்த சுப்ரீம் சட் நிறுவனத்தினுடைய ஒரு பங்குதாரர் இருந்தவர் தான் ஜெயா சுதீர் ஜெயராம் என்று சொல்லப்படுகிற ஒரு மலேசிய நபர். இவர் ஒரு சர்ச்சைக்குரிய நபர். அதாவது இவர் மேல பலவிதமான பண மோசடி குற்றச்சாட்டுகள், பண சுத்திகரிப்பு குற்றச்சாட்டுகள் இருக்கிறதாக பல தகவல்கள் வெளியாகுது. இதற்கு உதாரணமாக இலங்கையில இவர் விமான நிலையத்தினூடாக 50,000 அமெரிக்க டாலர்களை கொண்டு செல்ல முற்பட்ட போது இவர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகு அரசியல் செல்வாக்கால விடுவிக்கப்பட்ட ஒரு நபரிடம் குற்றம் சாட்டப்படுது. இதால இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு இந்த நிறுவனத்தினுடைய பண பரிவர்த்தனைகள், அதாவது கொடுக்கல் வாங்கல்களை சரிபார்க்க போயிருக்க இந்த நிறுவனத்துக்கு கடன் வழங்கப்பட்ட அந்த 2012ஆம் ஆண்டுன்றது இலங்கையில் மிக அதிகமான பணப்புழக்கம் இருந்த ஆண்டு என்று தெரிய வருது. அதாவது பலவிதமான பொருளாதார ஒப்பந்தங்கள், பலவிதமான வெளிநாட்டு கடன்கள், பல நிறுவனங்களுடைய முதலீடுகள் என்று சொல்லி மிக அதிகமான பணப்புழக்கம் இந்த 2012ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்குது. இதுல மிக முக்கியமாக இருக்கிறது இலங்கையினுடைய TRC லோட்டஸ் டவருக்காக 15.6 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கொடுத்திருக்குது.
அதே சமயத்தில் இலங்கையினுடைய BOI போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சுப்ரீம் செட் நிறுவனத்துக்காக வரிச்சலுகைகள் அதாவது டாக்ஸ் ஃப்ரீயையும் வழங்கி இருக்குது. இது எல்லாமே ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்துது. கடன் வழங்கப்பட்டிருக்குது, ஆனால் அதற்கான எந்த ஆதாரங்களும் கிடைக்கப்பெறல, எந்த விதமான பதிவுகளும் இல்லை. அதே போல இந்த விண்வெளி செய்மதி ஏவப்பட்டிருக்குது, அது எங்க இருக்குது, எவ்வளவு வருமானம் பெறுகிறது என்று சொல்லி எந்த விதமான தகவல்களும் இல்லை. அது மட்டுமல்லாம அந்த காலப்பகுதியில் பலவிதமான சிக்கலான கொடுக்கல் வாங்கல்கள், அதாவது அரசு தரப்புல இருந்து வெளிநாட்டு தரப்புல இருந்து நாங்கள் கண்டுபிடிக்க முடியாத சர்ச்சைக்குரிய கொடுக்கல் வாங்கல்களும் நடைபெற்றிருக்குது. இதால இந்த குழப்பங்கள் எல்லாத்தையுமே காரணமாக வச்சுக்கொண்டு இலங்கையில் இந்த 2012ஆம் ஆண்டுல ஒரு மிகப்பெரிய பண சுத்திகரிப்பு, அதாவது மணி லாண்டரிங் நடந்திருக்குது என்று சொல்லி பகிரங்கமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இருந்தாலும் அதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் சிக்கல. இதற்கு பிறகுதான் இந்த சுப்ரீம் செட் நிறுவனத்தை பற்றி தேடேக இவர்களுக்கு சுப்ரீம் டிவி என்று சொல்லப்படுகிற ஒரு அலைவரிசை இருக்கிறது தெரிய வருது. இது ஒரு சாதாரண அலைவரிசை கிடையாது. இலங்கையினுடைய மிக உயர்ந்த UHF என்று சொல்லப்படுகிற இலங்கை அரசாங்கத்தால் அனுமதிக்கப்படுகிற ஒரு அலைவரிசை. இந்த அலைவரிசை இதற்கு முன்னுக்கு முழுக்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய குடும்பத்தோட நேரடியாக தொடர்புபட்ட CSN என்று சொல்லப்படுகிற ஒரு தொலைக்காட்சியினுடையது. உதாரணமாக பீதுருதால கால பகுதிகளில் 47 என்ற அலைவரிசைகளையும், தெற்கு மாகாணத்தில் 28 என்ற அலைவரிசைகளையும், சப்ரஹமுவர் ரத்னபுர போன்ற பகுதிகளில் 56 என்ற அலைவரிசைகளையும் இது இயங்கி வருது. இந்த விடயம் வெளியில வந்த பிறகு இது மிகப்பெரிய ஒரு அரசியல் சதி என்று சொல்லப்படுது. அதாவது இந்த சுப்ரீம் செட் நிறுவனத்துக்கு பின்னணியில் ஒரு அரசியல் புள்ளி இருக்குது, அதுவும் மிக முக்கியமான இலங்கையினுடைய அரசியல் நபர்கள். இதால இவர்கள் செய்த களவுகளை நாங்கள் வெளிப்படுத்த முடியாது, கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனா கடந்த 8ஆம் தேதி நடந்த பாராளுமன்ற அமர்வு இந்த சுப்ரீம் செட் விவகாரத்தை மிகப்பெரிய பூதாகரமாக மாத்தி இருக்குது. என்ன நடந்ததுன்னு சொன்னா, கடந்த பாராளுமன்ற அமர்வுகளில் பிரதமர் ஹரணி அமரசூரியவை பார்த்து இந்த சுப்ரீம் செட் இப்ப எங்க இருக்குது, இதால எவ்வளவு வருமானங்கள் வந்து கொண்டிருக்குது என்று கேள்வி கேட்கும்போது அதற்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்த சுப்ரீம் செட் 1 செயற்கைக்கோளால எங்களுக்கு ஆண்டுதோறும் 30,000 மில்லியனுக்கு மேல வருமானங்கள் வருது என்று சொல்லி பகிரங்கமாக நாடாளுமன்றத்தில் வச்சு அறிவிக்கிறார். ஆனா உடனடியாகவே அமைச்சர் நலிந்த ஜெயதிச எழும்பி இல்ல இதுக்குள்ள ஏதோ குழப்ப நிலைகள் இருக்குது என்று சொல்லி அதை மறுத்திருந்தவர். என்னதான் இருந்தாலும் இது தென்னிலங்கை பரப்புல மிகப்பெரிய விடயமாக மாறுது. அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகனால இலங்கைக்கு பல மில்லியன் வருமானம் வருது, அதுவும் ஆண்டுதோறும் 30,000 மில்லியன் வருமானம் வருது என்று சொல்லி இது ஒரு மிகப்பெரிய பிரச்சார நடவடிக்கையாகவே முன்னெடுக்கப்படுது. இதற்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இந்த சுப்ரீம் செட் நிறுவனத்தில் 80% பங்குகளை வச்சிருக்கக்கூடிய சுப்ரீம் குளோபல் ஹோல்டிங் உரிமையாளர் RM மணிவண்ணன் அவர்கள், நாங்கள் இந்த சுப்ரீம் செயற்கைக்கோள் ஏவுறதுக்கு எந்த விதமான மக்கள் பணத்தையோ அரச பணத்தையோ பயன்படுத்தல, மாறாக இந்த செயற்கைக்கோள்ல இருந்து ஆண்டுதோறும் எங்களுக்கு வருமானங்கள்லாம் கிடைக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி ஒரு பகிரங்கமான அறிவிப்பை வெளியிடுறார். இது இந்த மஹிந்த தரப்புக்கு இன்னும் மிகப்பெரிய கொண்டாட்டமாக அமையுது. என்னதான் இருந்தாலும் ஜனாதிபதி அனுரவனுடைய அரசாங்கம் இல்ல இதற்குள்ள பல சிக்கல்கள் இருக்குது, பல உண்மைகள் மறைக்கப்பட்டு பொய்யான தகவல்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு கூட தவறான தகவல்கள் வழங்கப்பட்டிருக்குது. இப்ப இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் BOI-னுடைய பணிப்பாளர் நாயகம் ரேணுகா வீரகோன் அவர்கள் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டு அவர் மேல விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட போகுது என்று சொல்லி ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்குது. இது மிகப்பெரிய அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்குது. என்னன்னு சொன்னா, இந்த ரேணுகா வீரகோன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர். இவருக்கு இங்க இருக்கக்கூடிய பல உண்மைகள் தெரியும், இவர் மேல விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட போகுது. அதே சமயத்தில் இந்த நலிந்த ஜெயதிச இந்த விசாரணைகள் முடிவடைகிற தருவாயில தான் இந்த மஹிந்த குடும்பத்தினுடைய அரசியலை பற்றியும் இந்த சுப்ரீம் செட்டுக்கு என்ன நடந்தது என்பது பற்றியும் பல உண்மைகள் தெரிய வரும். அதை நாங்கள் உடனடியாக மக்கள் மயப்படுத்தும் என்றும் சொல்லியிருக்கிறார். என்ன நடக்க போகுது, என்ன உண்மைகள் எல்லாம் வெளிவரப் போகுது, இந்த சுப்ரீம் செட் செயற்கைக்கோள் யாருக்கு மிகப்பெரிய தலையீடியாக மாறப்போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இந்த சுப்ரீம் செட் செயற்கைக்கோள் இலங்கை அரசியல் பரப்புல இப்படியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. இது யாருடைய உண்மை முகத்தை வெளிக்கொண்டு போகுது என்னன்னு சொன்னா, ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய தரப்பு இந்த தேர்தல் காலங்களில் இந்த சுப்ரீம் செட் பற்றி பலவிதமான கதைகளை சொன்னது. அதே போல மஹிந்த தரப்பு அது எல்லாத்தையுமே மறுத்து அவர்களும் ஒரு கதை சொல்லிக் கொண்டு வந்தவர்கள். இந்த 2 கதைகளும் இப்ப கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்குது. என்ன உண்மைகள் வெளிவரத்துக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.